ஃபிட்னஸ் மிஸ் சேனல் உங்களுக்கு அன்புடன் இருக்கும். தோழர் மதிய வணக்கம். வீடியோ போட ஒரே நாள் தான். தோழர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்ட டெலிவரி ஜாப் பற்றி நம்ம கொஞ்சம் பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரேபிடோ பார்சல், பைக் டாக்ஸியில் ரேபிடோ பார்சல் 6 மாதம் சஸ்பென்ஷன் இதை பற்றி நம்ம பேசுவோம் சார். ரைட்டு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போட்ட டெலிவரி ஜாப் எப்படி போயிட்டுருக்கு, அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடு நீங்கள் ஆர்டர் எடுக்க போகிறீங்களோ இல்லை ஏதாவது ஆர்டர் எடுத்திங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே கஸ்டமர்கிட்ட தெளிவாக எல்லாத்தையும் பேசி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அந்த சைடை மயிலாப்பூர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கபாலீஸ்வரன் கோயில் இருக்குது, அங்கே 63 தேர் திருவிழா. அந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோடு வந்து லாக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சைடு ஆர்டர் எடுக்க போகிறீங்கன்னா கூட, இல்லை ஆர்டர் எடுத்துகிட்டு பிக்கப் பண்ணிட்டு அங்கே ட்ராப் பண்ண போகிறீங்கன்னா முன்கூட்டியே எல்லாத்தையும் கஸ்டமர்கிட்ட பேசிக்குவாங்க. ரோடு ஃபுல்லாகவே லாக்டாக இருக்கும். கஸ்டமர் உள்ளே இருப்பாங்க. பைக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு எங்கேயோ பார்க் பண்ணிட்டு உள்ளே நடந்து போகிற மாதிரிலாம் சில டைம்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் நான் டேட்டை மட்டும் சொல்லிவிட்டேன். இது வந்து நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வர புதன்கிழமை. ஓகே தோழர். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்ட டெலிவரி ஜாப் பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போட்ட டெலிவரி ஜாப் எப்படி போயிட்டுருக்கு தோழர், எந்த அளவுக்கு போயிட்டுருக்க? ஏன்னா எனக்கு என்னென்னா ஆர்டர் நான் எடுக்கிறதுக்குலாம் யூ ஆர் லேட்டுன்னு சொல்லிட்டு வருது. முந்தி மாதிரி இல்லை, ரொம்ப முந்தியாவது தட்டி எடுக்கலாம், இப்போல்லாம் ஸ்வைப் பண்ணுறதுக்குள்ளே ஸ்வைப்பா அந்த ஆப்ஷன் வரத்துக்குள்ளே எடுத்துடுறாங்க. என்னத்தை சொல்கிறது? சரி ரைட்டு, அந்த விஷயத்தை நம்ம பேசணும். எலெக்ஷன் டைம் வரதுனால இப்போ ரொம்ப கிட்ட நெருங்கிட்டதுனால ரொம்ப ஃப்ளையிங் ஸ்குவாட் ரொம்ப ஹெவியாக இது பண்ணுறாங்க. நான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக மத்தியானம் 12 மணிக்கு வெட்னஸ்டே அன்றைக்கி நான் பார்த்தேன். கிண்டி ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல, அந்த சரௌண்டிங் தான். 2 வீலர் ஸ்விக்கி டெலிவரி பாய் கூட பார்த்திங்கன்னா அவரோட பேக்கை கூட ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஒரு இது கூட இல்லை, எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. இது எதுக்கு சொல்ல வர அப்படி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாவது பார்சல் எடுக்க போகிறீங்கனாலோ இல்லை எடுத்துட்டீங்க அப்படின்னாலோ தயவு செஞ்சு கஸ்டமர்கிட்ட வந்து முன்கூட்டியே சொல்லிவிடுங்க. இப்போ ஒரு ஆர்டர் வருதுங்க தோழர், உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது. வந்த பிறகு நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டுருங்க. வந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ண உடனே முதலே ஃபோன் அடித்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, மற்ற விஷயங்கள் பேசுகிறது அப்புறம். ஃபஸ்ட்டு விஷயம் பேச வேண்டியது இதுதான். சார் போட்டிருந்து கால் பண்ணுறேன், சொல்லுங்கப்பா. இப்போ என்ன சார் இது மாதிரி பார்சல் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, என்ன பார்சல் சார் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. இல்லைப்பா கிஃப்ட்டு அப்படி சொன்னார்னா, சரி நீங்கள் கிஃப்ட்டு பார்சல் பண்ணுறதுக்கு முன்னால், பேக் பண்ணுறதுக்கு முன்னால் ஜஸ்ட்டு நீங்கள் அதை வச்சுருங்க, நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன் சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, கோச்சிக்காதீங்க அப்படி சொல்லிவிடுங்க. இல்லை ஏன்ப்பா ஏது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது டீட்டெயில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி இல்லை சார் எலெக்ஷன் டைம், அதனால் எல்லா டெலிவரி பாய்ஸும் இப்போ செக் பண்ணுவோம். இல்லையே அந்த மாதிரிலாம் யாரும் செக் பண்ணுறது இல்லையே அப்படின்னு அவங்க நம்மளை இது பண்ணுவாங்க. இல்லை சார் செக் பண்ணுவாங்க, அது சிலர் அறியாமையினால செக் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, இல்லை மறந்துருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லி நீங்கள் சமாளிச்சிடுங்க. ஆனால் கன்ஃபார்மாக செக் பண்ணாமல் எந்த பார்சலும் எடுக்காதீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சாப்பாடு தான்ப்பா அப்படி சொல்லுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நம்மளே கூட அது பார்க்கலாம், அவங்க கண் முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அது ஒன்றும் அவங்க நினைக்கவும் மாட்டாங்க, அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, பாக்ஸுன்னு சொல்லுவாங்க. சார் என்ன பார்சல் அப்படி கேட்டால், சார் இல்லைப்பா ஒரு ஒரே சின்ன பாக்ஸ் தான், அதுதான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. சார் ஒன்றும் இல்லை சார், அந்த டேப் மட்டும் அடித்து வச்சிடாதீங்க, அடிக்காதீங்க சார், நான் வந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்பாங்க. இல்லை சார் இந்த எலெக்ஷன் டைம்னால கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் சார் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிடுங்க. போயிட்டு நீங்கள் பார்சல் நீங்கள் பாக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேப் அடிக்க சொல்லுங்கள், சரிங்களா? டேப் மட்டும் அடிக்க வேணாம் சொன்னீங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ணாதீங்க சொல்லுங்கள். ஒரு சில டேப் அடிப்பாங்க, ஒரு சில பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி அடிப்பாங்க, லைக் ரோப் மாதிரி போட்டு அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது, சரிங்களா? ஒரு சில கயிறு கட்டுவாங்க, இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்லிவிடுங்க. ஒரு சிலர் அதையும் மீறி என்ன கேட்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்ப்பா என்ன விஷயம் அப்படிவாங்க. இல்லை சார் எலெக்ஷன்னால் அந்த இது நான் ஒரு நாளைக்கு நான் 60 பார்சல் எடுத்து கொடுத்துருக்கேன்ப்பா, 70 பார்சல் கொடுத்துருக்கேன்ப்பா, யாருமே இந்த கேள்வி கேட்கல, நீ தான் கேள்வி கேட்குற அப்படின்னு ஒரு இது எடுத்து வைப்பாங்க. இருந்தும் பார்த்தீங்கன்னா, இல்லை சார் இனிமேல் கேட்பாங்க பசங்க, கொஞ்சம் நீங்கள் அதுக்கு மட்டும் இது பார்த்துக்கோங்க சார், ஏன்னா நாங்கள் எல்லாம் பேசி வச்சிட்டோம் அப்படி சொல்லுங்கள் தோழர். ஏன்னா இப்போ நம்ம சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேராவது கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? அடுத்த பார்த்திங்கன்னா அதையும் மீறி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டுக்குவாங்க. இல்லை எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னா இது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையில் இல்லை சார், நாங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு கொஞ்சம், இல்லை நாங்கள் எங்களோட ஜாப் இது சார் அப்படி கூட சொன்னீங்க. இது கூட நான் சொல்கிற வார்த்தை கூட ஒரு வேளை ஹார்ஷாக இருக்கலாம். இல்லை சார் எங்கள் ஜாப் சார், இந்த டைமில் மட்டும் நாங்கள் கொஞ்சம் இது செக் பண்ணி தான் சார் ஆகணும், சுச்சுவேஷன் சார். இல்லைப்பா அதெல்லாம் முடியாதுப்பா, நான் ஆல்ரெடி பார்சல் பண்ணிட்டேன், பேக் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு அதான் சொன்னாங்கன்னா, இல்லை சார் வேணாம் சார், அது முடியாது சார், அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு வேளை பார்சல் நீங்கள் டேப் தானே அடிச்சிருப்பீங்க, அந்த டேப்பை நான் என்கிட்ட பாக்ஸ் டேப் இருக்குது, நான் எடுத்து வந்து அடிச்சிக்கிறேன் அப்படி சொல்லுங்கள். அதோட நீங்கள் ஒரு பாக்ஸ் டேப் மட்டும் எப்போயுமே பேக்கில் வச்சுக்கிட்டே இருங்க, ஒரு எலெக்ஷன் டைம் வரைக்கும் மட்டுமே, சரிங்களா? பாக்ஸ் டேப் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு வேளை அதையும் மீறி வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஒன்று சொல்கிறேன், இது நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருந்தால் எக்ஸ்கியூஸ் மீ. என்னென்னா
ஒரு மன்னிச்சிடுங்க அப்படின்லாம் தான் சொல்லல. தப்பு இருக்குது அப்படின்றது எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை தான். நீங்கள் பேசி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. வாக்குவாதத்துக்கு நீங்கள் பயந்து நீங்கள் பின்வாங்காதீங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் பண்ணாலும் நீங்கள் பார்சலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா எப்படி வேணால், எதில் வேணால், யார் வேணால், எங்கே வேணால், என்ன பார்சல் வேணால் வைப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்சலை விட்டு கொஞ்ச நாளைக்கு பைக் டாக்ஸி ஓட்ட பாருங்கள், இல்லை ஃபுல் டெலிவரியாக பார்க்க பாருங்கள் தோழர். அதிலே கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லிட்டேன். ஆனால் அதையும் மீறிய என் மேலே நம்பிக்கை எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? என் மேலே நம்பிக்கை ஏன் எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லையா? நாங்கள் என்ன இதுவாக பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு சிலர் ஊயின்வாங்க. நம்ம அதுக்கு பயந்துட்டுலாம் நம்ம பணிஞ்சு போகக்கூடாது. சில விஷயங்கள் நம்ம வாக்குவாதத்தை எதிர்த்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா இது எல்லாரோட லைஃப். சின்ன வாக்குவாதத்துக்கு பயந்துக்கிட்டு நம்ம பெரிய விஷயத்தில் விழுந்துடக்கூடாது. அவ்வளோதான் நான் சொன்னது. சார் ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் தோழர் எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, ரேப்பிடோவில் வந்து ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகுது அப்படி சொல்லி ஒரு தோழர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆடியோ போட்டிருந்தார். தோழர் என்ன சொன்னார் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்சல் வந்து எனக்கு ஆர்டர் வந்தது ப்ரோ, வந்தவுடனே ஆர்டர் அக்செப்ட் பண்ணேன். ஆர்டர் அக்செப்ட் பண்ணவொன்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கக்கூடிய ஏரியா ரிச்சி ஸ்ட்ரீட். அவருக்கு நடந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறேன். ரேப்பிடோ பார்சல் ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு பிக்கப் ஏரியாவுக்கு போயிட்டார். பிக்கப் ஏரியா பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டு. கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டாரு. கஸ்டமர் மாடியில் இருக்காராம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். சார் நான் எப்படி சார் வர முடியும்? பார்க்கிங்கு இடமே இல்லையே சார், நீங்கள் கொஞ்சம் ஆள் யாரும் அனுப்புங்க சார். ஆள் யாரும் கிடையாது, நான் மட்டும் தான் இருக்கேன், இங்கே கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு முடிஞ்ச அளவுக்கு சரி வந்துவிட்டோம், நம்ம என்ன பண்ண திருப்பி வெளியே போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும், அதுக்கு நம்ம வந்த வரைக்கும் எதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, பைக்கை முடிஞ்ச அளவுக்கு பார்க் பண்ணிவிட்டு 2ஆம் மாடி போய் பார்சலை எடுக்க போகிறார். சார் இந்த மாதிரி ரேப்பில் வந்து வரேன் அப்படின்னு. பார்சல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுன்னா, நம்ம 3 சூட்கேஸ் எடுத்து வச்சோம்னா, ஒரு பாக்ஸில் ஒரு 3 சூட்கேஸ் எடுத்து வச்சோம்னா அந்த மாதிரி இருக்குங்க பார்சல் பாக்ஸ். ஸோ இவர்கிட்ட சொல்கிறாரு, சார் இது எப்படி சார் இது எடுத்துகிட்டு போக முடியும் பைக்கில் அப்படிங்க. ஏன் என்ன எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறாங்களே, இந்த ஒரு விஷயத்தை தான் சார் கஸ்டமர் எல்லோரும் அசால்ட்டாக டிரைவர்கிட்ட சொல்கிறீங்க. ஏன் எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறாங்களே, எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறாங்க சார். அப்போ எனக்கு புரியல. எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுங்க சார். யார் இது இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, அது உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டுங்க சார். யார் எடுத்துகிட்டு போனால் கூட கொஞ்சம் ஃபோட்டோ, யார் கூட இல்லை, அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போனால் ஃபோட்டோ காட்டுங்க அப்படி கூட சொல்லி இவர் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என்னங்க எடுத்துகிட்டு போவீங்களா மாட்டிக்கல அப்படின்னு கேட்டுக்காரு. இல்லை சார் முடியாதுன்ட்டு இறங்கி கீழே வந்துட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆன அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இவர் ஐடி சஸ்பென்ஷன் ஆகிருக்கு. 6 மாதம் சஸ்பென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ வந்து சூப்பரான ஒரு ஏர்னிங் ஸ்பாட்டு கொடுக்குறத ஒரு இது. ஏன்னா -9 தான் பிடிப்பாங்க. ஆனால் இந்த சஸ்பென்ஷன் வந்து ஆகுதா தோழர்? ஏன்னா அவர் ஆடியோ சொன்னார். ஆக்சுவலாக அவர்கிட்ட நான் ப்ரூஃப் கேட்டேன், நான் எடுத்து அனுப்புகிறேன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணலை. எனக்கு ஒரு சந்தேகம், அதனால தான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன். ஏன்னா ரேப்பிடோவில் ஐடி சஸ்பென்ஷன் பண்ணுறாங்களா? உங்களுக்கு யாருக்காவது ஆகியிருக்கா? 6 மாதம் சஸ்பென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக போர்ட்டரில் இந்த மாதிரி இப்போ விஷயங்கள்லாம் வந்து மணி விஷயத்துலையோ இல்லை மற்ற விஷயத்துலையோ வேணால் நம்ம வந்து சில டைம் போர்ட்டர் ஏதாவது சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து போர்ட்டர் என்றைக்குமே நம்மளுக்கு டிரைவருக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரேப்பிடோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், அந்த மாதிரி ஆகியிருக்கா உங்களுக்கு யாருக்காவது? ரேப்பிடோ ஐடி சஸ்பென்ஷன் பண்ணுறாங்களா? 6 மாதம் சஸ்பென்ஷன் சொல்லி ஆடியோ வந்தது. அதான் கேட்குறேன். ஒருவேளை 6 மாதம் சஸ்பென்ஷன், அதாவது அப்படியே சஸ்பென்ஷன் பண்ணாலும் அது கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் தெரிவிங்க. எப்பயும் போல் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்படியே சஸ்பென்ஷன் பண்ணாலும் பார்சல் மட்டும்தான் சஸ்பென்ஷன் பண்ணுறாங்களா, இல்லை ஒட்டுமொத்த பைக் டாக்ஸி எல்லாத்தையும் சஸ்பென்ஷன் சேர்த்து பண்ணுறாங்களா அப்படின்றது கொஞ்சம் தெரியுங்களேன். ஒரு வேலை பண்ணுறாங்க, இல்லை ப்ரோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எனக்குலாம் ஐடி சஸ்பென்ஷனே ஆகலை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கு தெரியலன்றதுக்காக எனக்கு வந்தது எடுத்தேன்னா, இப்போது ஐடி சஸ்பென்ஷன் அவசியம் சொல்லிட்டு அவர் காமிச்சுதானா உங்கள்கிட்ட நானும் அது காமிச்சிருப்பேன். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு டவுட்டு. அதனால் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்களும் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்கள்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் தோழர். சரி தோழர், இதோடு பார்ப்போம். இன்னும் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயங்கள் மட்டும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஏரியாவுக்கு போகிறதா இருந்தால் மயிலாப்பூர் மயிலாப்பூர் ஆரியபுரம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் ஃபுல்லாகவே அந்த 63 தேர் இழுக்கிறதா இருக்கும். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல் இல்லை, அதாவது பிக்கப்புக்கு போகிறதுக்கு முன்னாலேயோ இல்லை அந்த இடத்துக்கு டெலிவரியாக இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டியே எல்லாத்தையும் கஸ்டமர்கிட்ட பேசி வச்சுக்கோங்க. அதுதான் ஒன்று. இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.